முகூர்த்த நாட்களில் மண்டபங்களில் ஓசியில் சாப்பிட்டுவிட்டு அங்கேயே கைவரிசை காட்டி வரும் ரியல் அலர்ட் ஆறுமுகம் இவர்தான். கடந்த 26ஆம் தேதியன்று சென்னை மயிலாப்பூர் கிழக்கு மாட வீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த ஈஸ்வரி என்பவரின் மகனுக்கு திருமணம் நடந்தது. அப்போது சடங்கு உணவு பரிமாறுதல் முடிந்த பிறகு டேபிளில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் நகை இருந்த பையை காணவில்லை என கூறப்படுகிறது. மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் மண்டபத்தின் சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்த போது திருடியது விழுப்புரத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் புருஷோத்தமன் என்பது தெரிய வந்தது. மயிலாப்பூர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். புருஷோத்தமனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. தந்தையின் சில தவறான நடவடிக்கைகள் பிடிக்காத புருஷோத்தமனின் மகன் அவரை ஒருமுறை அடித்து விட்டதாக கூறப்படுகிறது. முகூர்த்த நாட்களில் அறிமுகம் இல்லாத நபர்களின் திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் அவர் அங்கேயே வயிறு முட்ட சாப்பிட்டுவிட்டு மொய் எழுதும் இடத்தில் கைவரிசை காட்டி வந்துள்ளார். சில நேரங்களில் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் எனவும் சில நேரங்களில் ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்கும் எனவும் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார். கொள்ளையடித்த பணத்தை மாது என உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் 4 முறை கைதான இவர் ஒருமுறை குண்டர் சட்டத்திலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்த புருஷோத்தமன் காரப்பாக்கம் பகுதியில் மாதம் 5500 ரூபாய்க்கு ஹாஸ்டலில் ரூம் எடுத்து முகூர்த்த நாட்களில் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். பிரபல திருடனா அவன் திருடியே பிரபலம் ஆயிருக்கான். இவனை ஒரு 4-5 டைம் இவன் மேலே கேஸ் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க, வெளில வந்திருக்கான். ஆனால் இவன் மேலே மறுபடியும் எத்தனை கேஸ் இருக்குன்னுலாம் தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் இவன் திருட, அது போலீஸ்க்கும் தெரியும். எத்தனை கேஸ் இருக்குது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், திருந்திட்டானா கிடையாது. மறுபடியும் அதையே தான் பண்ணிகிட்ருக்கான். கல்யாண மண்டபத்துக்கு போகிறது, மொய் பணம் நகை அதெல்லாம் இருந்தால் திருடிட்டு வந்துடுறது. ஒருத்தவன் மறுபடியும் தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு எப்படி ஜெயில் தண்டனை கொடுக்கணும்? அதாவது ஒரு மயிர் அளவுக்கு அறிவு இருக்கிறவங்க கூட சரி இவன் இதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கிறான், இனி இவனை வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்னு தோணாதா? ஏன் இவனுடைய இந்த திருடா இருக்கா இல்லையா, இவனுடைய பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான். அந்த பையனே இவனை அடிச்சிருக்கான். எதுக்குன்னா இவனுடைய தவறான நடவடிக்கை இந்த மாதிரி பண்ணுறதுனால அவனே அடிச்சிருக்கான். அதாவது பெத்த பையனுக்கே வந்து கோவம் வந்து அடிச்சிருக்கான், இந்த மாதிரி திருடிட்டு இருக்கான்ட்டு. ஆனால் இந்த சமுதாயத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க இவனை வந்து வெளியில் விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறானுங்க. ஏன்னா இவனுக்கு இந்த புத்தி இருக்கா இவங்களுக்கு? அதாவது திருடுறவனுக்கு நான் சொல்ல, தண்டனை கொடுக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி திருட்டு மட்டும் இல்லை, செயின் பறிக்கிறது, கொலை, இது எல்லாமே சொல்கிறேன். மறுபடியும் அதே பண்ணுறான்ல. இவனுங்களை வெளியில் விட்டு மறுபடியும் உள்ளே வச்சு அப்போ வெளில பல பேருடைய வாழ்க்கை இந்த ஒருத்தவனுங்களால் பாதிக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாதா? ட்ரெயினில் வந்து ஒரு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணுறது ட்ரை பண்ணி தள்ளி விட்டான் இல்லையா, அவன் மேலே ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கேஸ் இருக்கான். மறுபடியும் உள்ளே போகிறான், 1 வருஷம் இல்லை 3 மாதம் 6 மாதம் வெளில வந்துடுறான். வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு பொண்ணை ஏதோ கொலை பண்ணுறான்னா அது வெளியில் தெரியுதோ இல்லையோ. பொதுமக்கள், சாதாரண மக்கள் இவங்களால் ரொம்ப பாதிக்கிறானுங்கன்னு இந்த தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மயிர அளவுக்காவது தோணுமா தோணாதா? எப்படி இவங்களை வெளில விட்டுக்கிட்டே இருக்கானுங்க?